அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோய் இன்னதென்று ஆராய்ந்து, நோயின் காரணம் ஆராய்ந்து, அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாரி டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வரார். திருக்குறளின் 948 அதிகாரம் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் வந்து இந்த கரீபியன் கன்ட்ரீஸ் இந்த மாரி ஆஃப்ரிக்கன் கன்ட்ரீஸ்க்குலாம் ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். சரிங்களா? அதுல இப்ப நமீபியால இருக்காரு. நமீபியா பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய உயரிய விருத நம்ம பிரதமருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேயா? தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராபிலிஸ் அப்படிங்கிற இந்த விருத வந்து வழங்கியிருக்காங்க. பொதுவா நமீபியா நாடு அவங்களுடைய உயரிய விருத வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரால் கவுண்டா கிட்டத்தட்ட 26 நாடுகள் நம்மளுடைய பிரதமருக்கு அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருத வழங்கியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் நமீபியா நாட்டினுடைய அந்த பாராளுமன்றத்திலயுமே வந்து பேசியிருக்கிறார். சரிங்களா? இந்த பாராளுமன்றத்தில பேசினதுலயுமே அந்த கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமருக்கு தான் அதிகம். கிட்டத்தட்ட 17 நாடுகளுடைய பாராளுமன்றங்கள்ல நம்ம பிரதமர் வந்து பேசியிருக்கிறார். சரியா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 72,000 கோடி கிரேட் நிக்கோபார் திட்டம், தேசிய பழங்குடியினர் ஆணையம் தகவல் அளிக்க மறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி குடுத்திருக்காங்க. கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 2021ஆம் ஆண்டு இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா? தென்கோடி எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேவா? ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் கொண்டு வரணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஒரு டவுன்ஷிப் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஒரு பவர் பிளான்ட் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஓகேவா? அந்த தீவ வந்து ஒரு டெவலப்மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்காக, டூரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் வந்து டெவலப் பண்றாங்க. அது இல்லாம அந்த இடத்துல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அந்த வரக்கூடிய அந்த துறைமுகம் தான். ஓகேங்களா? ஏன்னா, இங்கேருந்து பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திலேயே நமக்கு மலாக்கா ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வழியாக தான் போகும். அப்ப இந்தியா இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட், ஒரு துறைமுகம் வச்சிருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப ஒரு ஆ ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட மிலிட்டரிய இங்க ஸ்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல நெறைய எக்கனாமிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கா நெறைய ஒரு ஐ மீன் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே, நெறைய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 9,00,000 மரங்கள வெட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய கோரல் ரீஃப், அங்க இருக்கக்கூடிய அ எக்கோசிஸ்டம்ல இந்த லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தான் இந்த லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய டர்ட்டில்ஸ் வந்து இருக்கும். சரியா? எப்படி நமக்கு ஒடிசா பகுதிகள்ல ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தான் இந்த லெதர் பேக் டர்ட்டில்ஸ் இருக்கும். இந்த மாரி லெதர் பேக் டர்ட்டில்ஸ், கோரல் ரீஃப்ஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், நிக்கோபாரிஸ் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள், ஷோம்பன் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள், இவங்கலாம் அவங்களுடைய வாழ்விடம் அஃபெக்ட் ஆகும். வாழ்விடத்தில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. சரியா? இந்த மாரி லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கிறது டெக்டானிக்கலி ஆக்டிவ் ரீஜியனா இருக்கு. செய்ஸ்மிக்கலி ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அதிகமா நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய அ வளர்ச்சி பணிகள பண்றப்ப அது இன்னும் அ அந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே இருக்கு. இருந்தாலும் அ என்விரான்மென்டல் கிளியரன்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சுட்டே தான் இருக்கு. அண்ட் தென் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் ஆணையமும் ம் அந்த ஒரு சில தகவல்கள ஆர்டிஐல கேட்டிருப்பாங்க. அதையும் தர மறுத்துட்டாங்க. சரியா? நமக்கு பொதுவா இந்த ப்ராஜெக்ட்டோட பேக்கிரவுண்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? அப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுற மாரி. இதான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
விண்வெளியில் விவசாயி ஆனார் சுபான்சு சுக்லா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இல்லையா? ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்த நம்ப சமீபத்தில பார்த்திருப்போம். ஜூன் 25, 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல அ இந்தியாவ சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து அந்த குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா தான் பைலட்டா வந்து இருந்திருப்பார். இந்த ஆக்சியம் மிஷனோட பைலட்டா இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஆக்சியம் மிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா இதிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருப்பார். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியனா யார் இருக்காரு அப்படின்னா, நம்ம சுபான்ஷு சுக்லா தான் இருக்காங்க. ஸோ அவரு இஸ்ரோ சார்பா நெறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் வந்து பண்ணியிருப்பார். அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இங்க குடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ மைக்ரோ கிராவிட்டி அதாவது அவுட்டர் ஸ்பேஸ்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ்ல என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது. அடுத்தது மைக்ரோ ஆல்கே, சயானோ பாக்டீரியா இதனுடைய வளர்ச்சிலாம் விண்வெளியில எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது. அடுத்தது அ மசில்ஸ்ல இந்த மைக்ரோ கிராவிட்டினால மசில்ஸ்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? அப்படிங்கிற அந்த மசில் டிஸ்ஃபங்ஷன் அத வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடைசியா இந்த பச்சை பயிறு, வெந்தயம் இந்த மாதிரியான விதைகள அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல விதைச்சு வச்சு, அது வளருதா அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பாங்க. அது வளர்ந்தது அப்படின்னா, அத அப்படியே பூமிக்கு எடுத்துட்டு வந்து அது மேல ஆய்வுகள வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து நேத்து பண்ணி முடிச்சிருக்காரு. என்னன்னா, அந்த விதைகள்லாம் வந்து முளைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸ்ப்ரவுட் ஆயிருச்சு. ஆர் எல்ஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் அப்படிங்கிறது சீட் வந்து ஜெர்மினேட் ஆயிருச்சு. சரியா? ஸோ அதனால தான் இங்க என்னன்னு குடுத்துருக்காங்கன்னா, விண்வெளியில் விவசாயி ஆனார் சுபான்ஷு சுக்லா அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த அந்த முளைச்ச அந்த வெந்தயம், பச்சை பயிறு எல்லாத்தையுமே வந்து திரும்பி பூமிக்கு கொண்டு வருவாங்க. பூமிக்கு கொண்டு வந்து இந்தியாவுல வச்சு நெறைய ஆராய்ச்சிகள் அதன் மேல பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன மாதிரியான அது ஏன்னா அது முளைக்கிறப்ப விண்வெளியில முளைச்சிருக்கு. அப்ப என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கு? பூமியில முளைக்கக்கூடிய ஒரு பயிருக்கும், விண்வெளியில முளைக்கக்கூடிய பயிருக்கும் என்ன மாறுபாடு இருக்கு? என்ன டிஃபரன்ஸஸ் இருக்கு? அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில குடுத்திருக்காங்க. ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.